இந்த ஒரு இஸ்ரேல் அடிபட்டாச்சு. இப்போ இந்த ஒரு அடிபட்ட இஸ்ரேல் வந்து டெஃபினட்டா திரும்பியும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்றது ஒன்று பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ இஸ்ரேலோட ஒரு ஸ்டைலே என்ன அப்படின்றப்போ பார்க்கும்போது, இஸ்ரேல் ஒரு இடத்த தாக்குறாங்க அப்படின்றப்போ அங்கே சிவிலியன்ஸ் இருந்தாங்க அப்படின்றப்போ முதல்ல வந்துட்டு அங்கே ஈரானில் இருக்கிற தலைநகரமாக இருக்கிற தெஹரானில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பொதுமக்கள் இருக்கீங்களோ அவங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக வேற ஒரு இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்தாங்க இஸ்ரேல் சைட்லேருந்து ஈரானுக்கு. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்றப்போ நாங்களும் அதே தான் சொல்கிறோம். இஸ்ரேலோட தலைநகரத்தில் டெல் அவீவில் யாராவது மக்கள் இருந்தீங்க அப்படின்றப்போ நீங்க தயவு செஞ்சு உடனே வந்துட்டு வெளியேறுங்க டெல் அவீவில் இருந்து. ஸோ கண்டிப்பா திரும்பியும் ஒரு தாக்குதல் ஈரான் சைட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு வார்னிங்கா கொடுத்தாங்க. எப்படின்னா இஸ்ரேல் ஒரு வார்னிங் கொடுத்தா அதே போல ஈரானும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இதோட பட்சத்தில் என்ன பண்றாங்கன்னா ஈரானோட டெஹ்ரான்ல இருக்கிற, அதாவது ஈரானோட தலைநகரம் டெஹ்ரான்ல இருக்கிற எல்லா மக்களுமே இப்போ டெஹ்ரானை விட்டு வெளியேறாங்க. பயங்கரமான டிராஃபிக்கா இருக்கு ஈரான்ல. ஸோ அதே போல இஸ்ரேல்ல இருக்கிற தலைநகரமா இருக்கிற டெல் அவீவ்லயுமே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இப்போ வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயுமே அதிகமான ஒரு டிராஃபிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு நாட்டில் இருக்கிற தலைநகர